எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அழியாது பெருகக்கூடிய புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் வாங்க வேண்டிய முக்கியமான 5 மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையும், இந்த குறித்த நன்னாளின் பொழுது வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. பொதுவாகவே இந்த குறித்த நாளின் பொழுது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதையும் கடைபிடிக்கணும். இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல ஒரு மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது, ஏதாவது ஒரு சுபகாரியத்தையோ இல்லை தொழிலையோ வழிபாட்டினையோ தொடங்குவது அப்படிங்கிறத செய்யும் பொழுது கட்டாயமாக அது பல மடங்காக பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு. இது பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதால சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் துவங்கப்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு. ஆடி மாதத்தினுடைய சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் நீர்கள் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது அப்படிங்கிறது தமிழர்களுடைய வழக்கம். இதையே தான் ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான பெயர்களில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து இருந்தாலுமே இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது புதிய தொழில் தொடங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடு செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை தொடங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை நகை வாங்குவது, இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே வாங்குவதற்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி 18. ஏன்னா இந்த நாளில் நம்ம தொட்டு தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஐதீகமானது இருக்குது. ஆடி பெருக்குன்னு பொழுது காலையில் பக்கத்தில் ஆற்றங்கரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை கடற்கரைக்கு குடும்பத்தோடு சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் படைத்து முதல்ல வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்டு தொடர்ந்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் இவை அனைத்தையுமே வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கோங்க. அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் கலசம் வைத்து அந்த கலசத்தில் நீர் நிரப்பி அதையே உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து நீர் மகளையும் வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கணும். பல வகையான சாத வகைகள் அனைத்தையுமே செய்து வைத்து வழிபடுவதற்குண்டான ஒரு நாளாகவும் இந்த ஆடி 18 நாளானது பார்க்கப்படுது. அதனால கட்டாயமா நல்ல கதம்ப சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இந்த மாதிரி சாத வகைகள் செய்து வைத்து வழிபடுங்க. நீங்க வெளியிடங்களுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் எடுத்து சென்று வரக்கூடியவர்களுக்கும் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். புதுசா திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமா நின்று தங்களுடைய திருமண மாலைகள் அனைத்தையுமே ஆற்றல விட்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபடும் பொழுது கேட்டதுக்கும் மேலான பலன்களானது இந்த குறித்த நாளின் பொழுது கிடைக்கும். புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் இல்லைனா மூத்த சுமங்கலினுடைய கைகளால் தாலி சரட்டினை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள்ல ஒன்று. ஆடி பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் இந்த குறித்த நாளின் பொழுது நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு சொல்லி நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொண்டா கண்டிப்பா நல்ல துணை அமையும் அப்படின்னு சம்பப்படுது. இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. ஆடி மாதம் மழைக்காலத்தினுடைய துவக்கம் அப்படிங்கிறதால நீர்பிடி இடங்கள்ல பெய்த மழையின் காரணமா ஆறுகள்ல நீர் பெருகி வரும். இப்படி இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விதை விதைப்பாங்க. ஆடியில நெல் விதைத்தா தை மாதத்துல அறுவடை செய்ய முடியும். அதனால விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதாலையும் விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடப்படுது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடி பெருக்கன்று சீர்படைத்து வழிபடுவதும் அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்கு. இப்படி இந்த ஆடி பெருக்கு திருநாள் நமக்கு இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை நாளன்னைக்கு வருது. அன்றைய தினம் மாலை 4:55 வரைக்கும் சதுர்த்தசி திதியானது இருக்கு. அதுக்கு பிறகு நமக்கு அமாவாசை திதி தொடங்கிறது. இது முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஆடி அமாவாசை தினம் இல்லைங்களா. சனிக்கிழமை அப்படிங்கிறதால நமக்கு ராகு கால நேரம் காலையில் 9 to 10 வரைக்கும் இருக்கு. யமகண்ட நேரம் மதியம் 1 to 3 அப்படிங்கிற நேரத்தில் இருக்கு. இப்படி இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நம்ம ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது நம்ம நீர்நிலைகள், கடற்கரை இதெல்லாம் சென்று வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஐஸ்வர்ய பொருட்களை வாங்குவதன் பலனா பன்மடங்கு நம்ம வீடுகளில் அந்த பொருட்கள் பெருகி கொண்டே இருக்கும். இதனால சகலவிதமான செல்வங்களும் நம்ம வீடுகளை வந்தடையும். குறிப்பாக 5 பொருட்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வாங்குங்க. இதனால வீட்டில் வறுமை அடியோடு ஒழியும். முதல் பொருள் மஞ்சள், இரண்டாவது உப்பு,
3வது வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை நீங்கள் எது பயன்படுத்துவீங்களோ அதை வாங்கிக்கோங்க. 4வது அரிசி, பச்சரிசியாக இருக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கலாம். 5வது பருப்பு வகை எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வாங்கிட்டு இந்த 5 பொருட்களையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு அனைத்துமே செய்யணும். வழிபட்டதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை நம்ம போடக்கூடிய டப்பாக்களில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தினசரி சமையலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்படி இந்த ஆடி பெருக்கு நாளின் பொழுது கனி வகைகள் எது வேணாலுமே வைத்து வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாவல் பழம் வாங்கி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னா நாவல் பழம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே விருப்பமான ஒன்றாகும். நாவல் பழம் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நெல்லிக்காய் படைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதால நான் சொன்ன 5 முக்கியமான மங்கள பொருட்களையும் கனி வகைகளை நான் சொன்ன கனியையும் வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மன் அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சுபகாரியங்களும் தூங்குவதற்குண்டான ஒரு ஏற்றமான நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளானது பார்க்கப்படுது. அப்படிங்கிறதால அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு மங்கள விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளை பெற்றுத்தரும் இல்லைங்களா? அதற்கு இணையான நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளானது பார்க்கப்படுது. அதனால் இந்த நாளில் மங்கள காரியங்கள், வழிபாடுகள், தெய்வ அருள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து வீடுகளில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக நான் சொன்ன மங்கள பொருட்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலே இதனால வீட்டில் செல்வமழையானது பொழிவதில் துளியும் சந்தேகம் இல்லை. குறித்த நாளன்னைக்கு இது அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படிங்கிறதால எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறதை செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது இந்த குறித்த நாளின் பொழுது மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் பசுமாடுகளுக்கு ஊற வைத்த பச்சரிசி, கொஞ்சம் பருப்பு வகை, ஒன்று துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பாசிப்பருப்பு எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதை ஊற வைத்து கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், 1-2 மஞ்சள், வாழைப்பழம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவாவது அகத்திக்கீரையை சேர்த்து கட்டாயம் இந்த நாளன்னைக்கு பசுமாடுகளுக்கு உணவாக தந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா தெய்வத்தினுடைய அருளும் எல்லா மகாமுனிவர்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். இதை கட்டாயம் அனைவருமே மேற்கொள்ளுங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சில சுபகாரிய பேச்சுக்களை தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்களோ நான் சொன்ன இந்த ராகு கால நேரம், யமகண்ட நேரத்தை தவிர்த்துக்கோங்க. இதர நேரங்களில் அதாவது மாலை நமக்கு அமாவாசை திதி தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து பேச்சுவார்த்தைகளையுமே பேசிக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கணும். இல்லை எங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சில நேரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய சுபமுகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் 7:45 8:45 நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம். அந்த நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம். எல்லாருடைய வீடுகளிலுமே எல்லா வளங்களும் நிறையக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நான் சொன்ன மங்கள பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாளை தவற விடாமல் வழிபாடு அனைத்துமே செய்து மகத்தான பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா ஆடி 18 திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு சில மங்கள பொருட்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.